புராண ரீதியாக அந்த உலகத்தில் ஆதியில் தோன்றின கோயில் இது ஆதிபராசக்தி தான் நிர்வாகம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலும் இருக்கிற மாதிரி நவகிரகங்கள் கிடையாது. நவகிரக வழிபாடு தோன்றுவதற்கு முன்னால் ஒரு ஸ்தலம். நவகிரகத்தின் பதில் 12 நாகர்கள். அந்த நாகர் வழிபாடு தான் வந்து இங்கே பிரதானம். அதே மாதிரி 25 சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஒரு சிவச்சேத்திரம். காளஹஸ்தி, திருவண்ணாமலை மாதிரி சப்தகண்ணீர் பூசித்த லிங்கங்கள் 7. அகஸ்தியர் இங்கே தங்கியிருந்தார். அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட பஞ்சபூத லிங்கங்கள் 5, அஷ்டலிங்கம் 8, பாதாளலிங்கம், இப்படி 25 சிவலிங்கம். பிரகாரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா சேத்திர புராணேஸ்வரன் ஒரு சிற்பம் இருக்குது. சுவாமி வந்து அம்பாளுடைய மோவாயை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். சூரியனுக்கு வந்து எதனால் சாபம் கிடைக்குதுன்னா சூரியனுடைய தேர்ப்பாகன் அருணன். அருணன் வந்து சூரியன்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறான், நான் கைலாயமலைக்கு போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணி எனக்கு அனுமதி கொடுக்குறான். சூரியன் வந்து அவனை பார்த்து கேலி பண்ணுறான், ஏன் நொண்டி இவனால் எப்படி கைலாயமலைக்கு போக முடியும். அருணனுக்கு வந்து பிறவிலேயே வந்து கால் ஊனம். ஒவ்வொரு முறை கேட்கும்பொழுது ஏதாவது ஒன்று சொல்லி அவனை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சிவபெருமானுக்கு கோவம் வந்துடும். தன்னுடைய பக்தன் இந்த மாதிரி இன்ட்ரீட் பண்ணுறானு சூரியனுக்கு மேலே கருமை நிறமாக சாபம் இருக்கிறார். இந்த சாப நிவர்த்திக்காக சூரியன் இந்த சேத்திரத்தில் வந்து தவம் இருக்கிறார். அப்போ இந்த சாபத்தினுடைய கடுமைப்படுத்த மாட்டாமல் சூரியன் வந்து கத்துறார். சீக்கிரம் விமர்சனம் கதறார். அப்போ சுவாமி அம்பாள் ஏகாந்தமாக இருக்காங்க. இவர் கத்துறது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அம்பாளுக்கு கோபம் வந்துடும். மறுபடியும் அம்பாள் சூரியனுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே திரும்புவாங்க. பார்த்தீங்கன்னா அம்பாள் திரும்புகிற பொசிஷனில் நிற்பாங்க. சுவாமி வந்து அம்பாளுடைய மாவாயை பிடிச்சி சாந்தப்படுத்துகிறார். ஏற்கனவே நான் கொடுத்த சாபத்தினால இந்த உலகம் பாதிப்படைஞ்சிச்சு, மறுபடியும் நீ சாபம் கொடுக்குறான்னு சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. அதை என்ன சிறப்புன்னா அந்த சிற்பத்தினுடைய வலதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய முகம் கோபமாக இருக்கும், இடதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகமாக இருக்கும். தரிசனத்தை அப்படியே வந்தீங்கன்னா அந்த மூலஸ்தான விமானம் பார்த்தீங்கன்னா கஜபிருஷ்ட விமானம், யானையினுடைய பின்புற தோற்றம். சூரியன் வந்து 7 மாத காலம் சுவாமி அம்பாள் யானை மேலே வச்சு வழிபட்டதுனால சிம்பாலிக்காக இந்த விமானத்துடைய அமைப்பே வந்து யானையினுடைய வழியில் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தரிசனத்தை அப்படியே பிரகாரத்தினுடைய வடமேற்கு மூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளையும் ஒரே பார்வையிலேயே தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த ஸ்தலத்தில் மட்டுமே கிடைக்கும். அது காரணம் வந்து 2 சன்னதி இருக்குது. இங்கே ஒரே கோவிலையே 2 சிவன் 2 அம்பாள் இருக்கக்கூடிய ஒரு சேத்திரம். சுவாமி மேகநாத சுவாமி ஞான சமுத்திரால பாடல் பெற்றது அம்பாள் லலிதாம்பிகை. பக்கத்திலே சுவாமி சகலபுவனேஸ்வரர் திருநாவுக்கரசரால பாடல் பெற்றது அம்பாள் மின்னும் மேகலையால். இந்த 2 சன்னதியும் அடுத்தடுத்து இருக்கிறதுனால என்னுடைய கோஷ்டம் பேக் சைடு ஒரு கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு, இன்னொரு கோஷ்டத்தில் பிரம்மா, லிங்கோத்பவர். இந்த 3 பேரையும் நீங்கள் அந்த வடமேற்கு திசையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பார்வையிலேயே தரிசனம் பண்ணலாம். அதுலேயும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இப்படி நமஸ்காரம் பண்ண மாதிரி இருப்பார். மகாவிஷ்ணு நமஸ்காரம் பண்ண மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அபயஸ்தம் வரதஸ்தம் நல்லா கையில் ஆயத்தோடு தான் இருப்பார். மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கரத்துக்கு பல வேணுங்கிறதுக்காக சிவபெருமானுக்கு 1000 தாமர புஷ்பங்களால் பூஜை பண்ணுறாரு. 1000வது புஷ்பம் அவருக்கு கிடைக்கல. எங்கே தன்னுடைய பூஜை தடவிட்டுருமோ தன்னுடைய நேத்திரத்தை கண்ணெடுத்து பூஜை பண்ணிடுறாரு. இங்கேருந்து மேற்க 10 கிலோமீட்டரில் திருவைமலை. அங்கேருந்து சிவபெருமான் அவரை கூப்பிட்றாரு, உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக காத்துட்ருவான்னு. அவரை பார்த்து இவர் நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. அது தரிசனத்தை அப்படியே வந்தீங்கன்னா இளங்கோயில். அதனுடைய கோஷத்தில் துர்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தரமாக அழகாக இருக்கும். என்ன விசேஷம்னா துர்கையோட கையில் வந்து சுகபிரம்மம் கிளி உட்காந்துருக்கும். இந்த கோயிலுடைய ஐதீகப்படி அம்பாள்கிட்ட வந்து நாம் என்ன பிரார்த்தனை வச்சுட்டு நாம் இந்த கோயிலுக்கு வர்றோமோ அதை மனசை விட்டு நாம் அந்த துர்கைகிட்ட சொல்லிடணும். இந்த காரியத்துக்காக நான் அம்பாள்கிட்ட வந்திருக்கேன், நீ தான் சிபாரிசு பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டோம்னா துர்கை நமக்காக அந்த கிளி அம்பாள்கிட்ட தூதனுப்புற ஒரு ஐதீகம். நமக்கு பிராப்தாக இருந்ததுன்னா பகல் நேரங்களில் தத்துரூபமாக நம்ம அந்த காட்சியை பார்க்கலாம். நம்ம குறைகளை சொல்லி துர்கைகிட்ட மேலே இருக்கும்போது அந்த கோபுரத்து மேலே கிளிகளை ஏதாவது வந்து உட்கார இந்த கிராஸ் பண்ணும். அந்த கிளி நம்ம கிரீவியன்ஸை கேட்டுட்டு அங்கேருந்து பறந்து வந்து அம்பாள் சன்னதி முன்னாடி கொடிமரத்தில் உட்காந்து அம்பாள்கிட்ட சொல்லிட்டு போய் இன்றைக்கும் தத்துரூபமாக நடக்கக்கூடிய அர்த்தம் அவ்வளோ சக்திவாக இந்த துர்கை. இது வந்துங்க லலிதா சகஸ்ரநாமம் உருவான ஸ்தலம். லலிதா சகஸ்ரநாமங்கிறது 4 வேதங்களுக்கு இணையானது. உலகம் முழுவதிலும் உள்ள இந்து கோயிலில் சொல்லப்படக்கூடிய மந்திரம் லலிதா சகஸ்ரநாமம். அது உருவானதுன்னா எழுதினவங்க யாரும் இல்லை. அம்பாள் வந்து பண்டாசுரனுங்கிற அசுரனை வதம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கே மனோன்மணி ஸ்வரூபமாக உள்ளார உட்காந்துருக்காங்க. எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு 4 கை இருக்கும். இங்கே அம்பாளுக்கு வந்து 2 கை தான். சுயம்பு இடது கால தொங்கப்பட்ட மாதிரியான தோற்றம். கீழே வந்து லிங்கபீடம் சதாசிவ லிங்கம். அதுக்கு மேலே ஸ்ரீசக்கரவிடம், அதுக்கு மேலே அம்பாள் உட்காந்துருக்காங்க. பண்டாசுரனை வதம் பண்ண சந்தோஷம் ரீதியால் அம்பாள் முகத்தில் இருந்து
வாக் தேவதை, வசினி தேவதைன்னு 8 தேவதைகள் உற்பத்தியாகி அம்பாளுடைய 1000 திருநாமங்களை பாடுறாங்க. அதுதான் லலிதா சகஸ்ரநாமம். இந்த ரகசியம் விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரமான ஹயக்ரீவ முனிவருக்கு மட்டும்தான் தெரியும். அது அவர் தன்னுடைய சிஷ்யரான அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணுறார். அப்படி உபதேசம் பண்ணும்போது அகஸ்தியர் கேட்குறார், இவ்வளோ அற்புதமான சக்தி வாங்கி இந்த அம்பாளை எங்கே போய் தரிசனம் பண்ணலான்னு கேட்கும்போது பூலோகத்தில் ஸ்ரீபுரத்துக்கு சென்றால் தரிசனம் பண்ணலான்னு சொல்கிறார். இந்த ஊருடைய புராண பெயர் ஸ்ரீபுரம். அகஸ்தியரும் அவருடைய மனைவி லோபமுத்ரா 2 பேர் இங்கே வர்றாங்க. அம்பாள் முன்னால் நின்று சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறாங்க. பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு அம்பாளை பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு அம்பாள் நவரத்தனமாக காட்சி கொடுக்குறான். அப்போ தான் அகஸ்தியர் நவரத்தன மாலை, மாதா தெய்வம் லலிதாம்பியன்னு நவரத்தன மாலை எட்டின ஸ்தலம். அந்த நவரத்தன மாலையுடைய கடைசி வரி, எவர் எத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நடுந்திடுவார், அவர் அற்புத சக்தியெல்லாம் அடைவார்னு முடியும். அதுக்கு உதாரணமாக சமீபத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. பெங்களூரில் ஒரு அம்மா 35 வருஷமாக தினசரி காலையில் குளிச்சுட்டு இந்த லலிதா சகஸ்ரநாமம் படித்த பிறகு தான் மற்ற காரியமே தொடங்குவாங்க. அவங்க கனவுல ஒரு நாள் அம்பாள் எல்லா ஆபரணமும் எனக்கு இருக்குது, காலுக்கு போட்டுக்கிற கொலுசு மட்டும் இல்லை, அதை நீ தான் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அந்த அம்மா ஐயங்காரம்மா. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம கனவுல திருப்பதியில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாராக இருக்குமா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாயகி தாயாராக இருக்குமா, பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே அவங்க கனவுல ரிசம்பளன்ஸில் எந்த தாயார் சந்தி இல்லை. ஒரு 3 மாதம் கழித்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மேஜை மேலே ஒரு புஸ்தகம் இருக்குது. அவங்களுடைய அட்டைப்படத்தில் இந்த அம்பாளுடைய படம் போட்டிருக்கு. அதை பார்க்குறாங்க, ஒரு ஃப்ளாஷ் ஆகுது, நம்ம கனவுல அம்பாள் மாதிரி இருக்கேன் அப்படின்னு அந்த புஸ்தகம் எடுத்து பார்க்குறாங்க. லலிதா அம்பாள் திரும்பிச்சூர்னு போட்டிருக்கு. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு ஸ்டக் ஆகுது. 35 வருஷமாக இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணதுனால லலிதாம்பாலே நம்ம கனவுல கொலுசு கேட்டிருக்கா அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு இந்த கோயில் குருக்களுக்கு தபால் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி அம்பாள் என் கனவுல கொலுசு கேட்டிருக்கு, இந்த கொலுசு என்ன லென்த், என்ன அளவில் பண்ணிட்டு வரணும், இந்த ஊருக்கு எப்படி வருதுன்னு கேட்குறாங்க. குருக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பரம்பரையாக இந்த அம்பாளை தொட்டு பூஜை பண்ணுறோம், கொலுசெல்லாம் போட முடியாது, அது மாதிரியான வசதியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த அம்மா அம்பாலே என்னுடைய கணவரை கேட்டிருக்கும் பொழுது அந்த வசதி இல்லாமல் இருக்குமா அப்படின்னு அவங்களே தோராயமாக ஒரு அளவில் கொலுசு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு குருக்களை கம்பல் பண்ணுறாங்க, நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக போட முடியும். சரி, இந்த அம்மா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இந்த கொலுசை வாங்கிட்டு அப்படி சொருகி வச்சுருவோம் அப்படின்னு குருக்கள் கொலுசை தொட்டு உள்ளார போகிறார். எங்கே சொருகலாம் அம்பாளுடைய கால் அப்படியே தொட்டு பார்த்துட்டே வர்றார். இந்த கணுக்கால் கிட்ட தொடும் பொழுது ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்டாக இருக்கும். நாம் இத்தனை வருஷமாக அபிஷேகம் பண்ணுறோம், இந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணேன்னு ஒரு கம்பி எடுத்து லேசாக அப்படியே டச் பண்ணிட்டு அந்த காலுக்கு துவாரம் கிடைக்கும். காலை கொலுசு மாட்டார். அப்புறம் இன்னொரு காலையும் கொலுசு மாட்டார். அப்புறம் அவருக்கு மனசில் ஏதோ தோணிடுச்சு, இன்னும் இந்த அம்மா என்னென்ன மறைச்சி வச்சிருக்காளு தெரியலேன்ட்டு நிச்சயம் தொட்டு பார்த்துட்டு ஒரு காதல் தொடும்பொழுது காதல் துவாரத்து, மூக்கில் தொடும்பொழுது மூக்கில் துவாரத்து, சர்வாபரண பூசதியாக சர்வாலங்கார பூசதியாக அம்பாள் நாம் போட்டுக்கிற மாதிரி எல்லா ஆபரணமும் நம்மக்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி போட்டுக்கிறோம். இது நடந்து இப்போ 99 தான். அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்பாள். பார்த்து வாங்க.